ஹலோ கைஸ், புதுசா ஒரு ஊருக்கு பஸ் ஏறி போகணும்னா பஸ் டிப்போலையோ பஸ் கண்டக்டர் கிட்டயோ நம்ம ஏற வேண்டிய பஸ் இதுதானா அப்படின்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். ஒரு ஊருக்கு போறதுக்கே நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல தான் போறோமான்னு நம்ம டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம கேட்டுக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்ல நம்ம முக்கியமான கோல்ஸை நோக்கி பயணிக்கும் போது நம்ம சரியான டைரக்ஷன்ல தான் போறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சரி பார்க்கணும். ஆனா இதை யாருக்கிட்ட கேட்கறது? இதை நம்ம யாருக்கிட்டையுமே கேட்க வேணாம். பிரபஞ்சத்தை முழுசா நம்பினா பிரபஞ்சமே உங்களுக்கு வழிகாட்டும். ஸோ உங்க மேனிஃபெஸ்டேஷனை நீங்க சீக்கிரமாவே அடைய போறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க பயணம் பண்ற பாதை சரியான பாதை தான் அப்படிங்கிறதையும் உணர்த்துறதுக்காக பிரபஞ்சம் காட்டக்கூடிய 7 அறிகுறிகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 7 அறிகுறிகள் என்னங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் அது எப்படி நம்ம ரிசீவ் பண்றது அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, அளவில்லாத சந்தோஷம். நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க கோலை எப்படி அச்சீவ் பண்றதுன்னே தெரியாம இருந்த உங்களுக்கு ஈர்ப்பு விதிங்கிற ஒரு அற்புதமான பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. இதனால நீங்க எப்படி உணர்வீங்கன்னா நம்ம நினைச்ச எதையுமே நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள முழுசா வந்திருக்கும். எது வந்தாலும் பாக்குறதுக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம கூட இருக்கு அப்படிங்கிற தைரியமும் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களோட பெரிய பெரிய கோல்ஸை நீங்க நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள சந்தோஷமாவும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு தெம்பும் உங்க மனசு பூரா நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி உங்க கோல்ஸ் அடையக்கூடிய பயணத்துல அதுக்கான சரியான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நம்ம மேற்கொள்ளும் போது இந்த பாசிட்டிவான உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா நீங்க சரியான பாதையில தான் பயணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 2, ஏஞ்சல் நம்பர்ஸ். பிரபஞ்சம் ஒரு வைப்ரேஷனல் எனர்ஜின்னு நமக்கு தெரியும். அதுலயும் இந்த பிரபஞ்சத்தோட வைப்ரேஷனை மிக எளிமையா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான் இந்த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்னா பிரபஞ்சத்தோட வைப்ரேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த ஃப்ரீக்வன்சியில உருவானது தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸும். இந்த நம்பர்ஸ் ரிப்பீட்டேட்டிவா வந்தா உதாரணத்துக்கு 1122, 33322, 55577, 1122, 2424 இந்த மாதிரி நம்பர்ஸை உங்களை சுத்தி அடிக்கடி பாக்குறீங்களா? இந்த நம்பர்ஸ் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான மீனிங் இருக்கு. ஆனா இந்த நம்பர்ஸை நீங்க அடிக்கடி ரிப்பீட்டேட்டிவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் இந்த எண்கள் மூலமா உங்களை தொடர்பு கொள்ளுதுன்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 3, ஸ்மால் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் போற போக்கில் நடக்கும். காலையில சும்மா யாரையோ ஒருத்தரை நினைச்சிருப்பீங்க. ஈவினிங் பார்த்தா அந்த ஒரு நபரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இல்லனா அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் காலாவது உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை நீங்க பாடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதே சமயம் வேற எங்கேயாவது அதே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அதையும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஏதாவது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில அன்னைக்கு நடந்திருக்கும். இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுன்னு அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கும். பிரபஞ்சம் என் மேல நீ முழுசா நம்பிக்கை வச்சிருக்க, இதை தொடர்ந்து நீ வச்சா போதும் உன்னோட இலக்கை நீ அடைவ அப்படின்னு பிரபஞ்சம் நம்ம கிட்ட சொல்றதா அர்த்தம். அடுத்து நம்பர் 4, பிறரோட சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கணும். இந்த சைன் ரொம்ப முக்கியமான சைன்னே சொல்லலாம். இதுல தான் பிரபஞ்சம் உங்களை அடிக்கடி சோதிச்சு பார்க்கும். அதாவது உங்களோட மனநிலை என்ன, இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு தகுதியான ஆளா நீங்க இருக்கீங்களா, இந்த பிரபஞ்சத்தை நீங்க முழுசா நம்புறீங்களா இப்படின்னு அடிக்கடி நிறைய டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும். மற்றவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பார்த்தா நீங்க எந்த மாதிரியான எமோஷன்ஸை வெளிப்படுத்துறீங்க, உங்க கூட இருக்கிறவங்களோட வளர்ச்சியை பார்த்து உங்க மனசு உண்மையிலேயே சந்தோஷப்படுதா இல்ல சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணும். உதாரணத்துக்கு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது இல்ல நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அவங்கள பார்த்து நீங்க உண்மையிலேயே சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு பிரபஞ்சம் கவனிக்கும். நம்ம கூட இருக்கிறவங்கள வேணா நம்ம ஏமாத்த முடியும், ஆனா பிரபஞ்சத்தை நம்மளால ஏமாத்தவே முடியாது. இப்படி சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். சரி, சில நேரங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது என்ன மீறியும் இந்த மாதிரி கோபமும் பொறாமையும் எனக்குள்ள வந்துடுது, அதை எப்படி நான் சரி பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரபஞ்சத்துக்கு நீங்களும் ஒண்ணுதான், உங்க கூட இருக்கிறவங்க நானு இப்படி எல்லாமே ஒண்ணுதான். சோ எல்லாமே ஒரே எனர்ஜி தான், எல்லாருமே ஒரே நபர்கள் தாங்கிறத உங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கார் வாங்கலான்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா பார்த்தா உங்க கூட ஒர்க் பண்ற இன்னொரு நபர் உங்களை விட கம்மியான சேலரி இல்ல உங்களை விட போஸ்டிங்ல கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் புதுசா ஒரு கார் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்வீட்டோட உங்ககிட்ட வராருன்னு வச்சுப்போம். அப்ப சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க இல்லனா சந்தோஷப்படுற மாதிரி நடிப்பாங்க. எப்படி என்னை விட கம்மியான சம்பளம் வாங்கக்கூடியவன் ஒரு கார் வாங்கியிருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் நம்மளே கூட நினைக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது பிரபஞ்சம் என்ன நினைக்கும்னா இவனுக்கு கார் வாங்குறது பிடிக்கல போல, சோ இவன் மேனிஃபெஸ்டேஷனை கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படின்னு வேற வேலையை பார்க்க போயிடும். சோ பிரபஞ்சத்தை நம்புற நாம இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம மனநிலையை எப்படி வச்சுக்கணும்னா பிரபஞ்சம் என் மேனிஃபெஸ்டேஷனை சீக்கிரமாவே என்கிட்ட சேர்க்க போகுதுங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் என் கூட இருக்கிற இன்னொரு நபர் மூலமா அது எனக்கு தெரியப்படுத்துது. சோ நானும் நான் ஆசைப்பட்ட காரை சீக்கிரமாவே வாங்கி எல்லாருக்குமே இதே மாதிரி ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு உங்க எண்ணங்களை நீங்க பாசிட்டிவா மாத்திக்கணும். இந்த மாதிரி நேர்மறை எண்ணங்களை நம்ம எண்ணங்களா மாத்திக்கிட்டா மத்தவங்கள பார்த்து பொறாம வருமா?
கண்டிப்பா வராது இல்லையா? இதே மாதிரி தான் யாராவது வீடு வாங்கினாலும் சரி, ஏதாவது சொத்து வாங்கினாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, குழந்தை பிறந்தாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு அது சீக்கிரமாவே நடக்க போகுது, உங்க வாழ்க்கையில அது சீக்கிரமா நிறைவேற போகுது அப்படின்னு பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறியா தான் அதை நீங்க நினைக்கணும். இப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போது மற்றவங்களோட சந்தோஷத்திலையும் நம்மளோட உண்மையான சந்தோஷத்தை நீங்க பார்க்க முடியும், வெளிப்படுத்த முடியும். அடுத்து நம்பர் 5, எண்ணங்களும் வண்ணங்களும். உங்க வாழ்க்கை வண்ணங்களா மாற உங்க எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கணும். அப்படி பாசிட்டிவா இருக்கிற உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டக்கூடிய இயற்கை சார்ந்த அறிகுறி என்னன்னா வானவில், அதாவது ரெயின்போ, அழகான வண்ணமுடைய பட்டாம்பூச்சிகள், வண்ணமயமான பூக்கள், இயற்கை சார்ந்த விஷயங்கள், பசுமையான காட்சிகள், உங்க மனசை இதமாக்கக்கூடிய அனுபவங்கள், இது எல்லாமே ஏற்படும். முக்கியமா மழை சம்பந்தமே இல்லாம, அதாவது மழை பெய்யுற சீசனே இல்லாம திடீர்னு மழை பெய்யும். நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போது, இல்ல உங்க ஒர்க்ல ஜாயின் பண்ணும்போது, இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இப்படி சம்பந்தமே இல்லாம நிறைய நேரங்கள்ல மழை பெய்யும். இந்த பிரபஞ்சத்தோட பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த அறிகுறி தான் இந்த அறிகுறி. அடுத்து நம்பர் 6, ஏற்ற இறக்கங்கள். அப்படியே வாழ்க்கை ஸ்மூத்தா, பீஸ்ஃபுல்லா, எனர்ஜெட்டிக்கா ஒரு ஃபார்ம்ல போய்கிட்டு இருக்கும். எங்கிறது தான் வரும்னே தெரியாது. திடீர்னு ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. நல்லா தானே வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தோணும். இங்க தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். இது யாருமே இல்ல, இந்த பிரபஞ்சம் தான் நம்ம உண்மையிலேயே தகுதியானவங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை சோதிச்சு பார்க்கும். இதனால தான் ஏதாவது தடையாவோ பிரச்சனையாவோ இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். இப்படி என்ன நடந்தாலும் சரி, நீங்க இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இது உன்னோட வேலை தானே, என்னை டெஸ்ட் பண்றதுக்காகத்தானே இப்படி விளையாடுற, இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஒரு பரிபூரண நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சம் உருவாக்குன அந்த சந்தேகத்தை அப்படியே அழிச்சிருங்க. கடைசியா 7வது, அளவற்ற வாய்ப்புகள். உங்களுக்கு புதுசா நிறைய வாய்ப்புகள் தொடர்ச்சியா உருவாகும். ஒரே நேரங்கள்ல எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். அப்படி கிடைக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை சிதற விடாம பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு எனர்ஜி பூஸ்டரா எடுத்துக்கிட்டு இந்த சந்தோஷத்தை உங்க மேனிஃபெஸ்டேஷன் மேல மொத்தமா குவிங்க. உங்களை பல மடங்கு வேகமா இயக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தியா உருமாற்றி வேகமா உங்க பயணத்தை நீங்க தொடரணும்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்றதா நினைச்சு நீங்க செயல்படுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த 7 அறிகுறிகள். இனிமே இந்த 7 அறிகுறிகளை நம்ம வாழ்க்கையில எப்படி ரிசீவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, எப்பவும் சொல்ற மாதிரி எதிர்பார்ப்பு மனநிலையில இருந்தீங்கன்னா அதை மாத்திக்கங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்க கடமையையும் முயற்சியும் தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமா உங்க மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். நம்பர் 2, எவ்வளவு சீக்கிரம் உங்க மேனிஃபெஸ்டேஷனை நீங்க சின்சியரா பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அது உங்க ரியாலிட்டியில நடக்கும். நம்பர் 3, உங்க மனசு அமைதியா இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே உங்க மனசுல 1008 எண்ணங்கள் ஓடி இருந்துச்சுன்னா நீங்க எப்படி பிரபஞ்சம் பேசுறத கவனிப்பீங்க. சோ உங்க மனசை நீங்க அமைதியா வச்சுக்கோங்க. உங்க மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு டெய்லி ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்க. நம்பர் 4, எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்பர் 5, பிரசன்ட் மூமெண்ட்ல, அதாவது நிகழ்காலத்துல வாழணும். நிகழ்காலத்துல இன்னைக்கு இப்ப இருக்கும்போது தான் உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத உங்களால கவனிக்க முடியும். உங்க கடந்த காலத்துல நடந்த தேவையில்லாத விஷயங்களை பத்தி நீங்க நினைக்காம நிகழ்காலத்துல சந்தோஷமா வாழுங்க. நம்பர் 6, சந்தோஷமா எனர்ஜெட்டிக்கா பிரபஞ்சத்து மேல ஒரு முழு நம்பிக்கையோட இருங்க. நம்பர் 7, உங்களோட உள்ளுணர்வை கவனிங்க. பல நேரம் உங்களோட தேடலுக்கான கேள்விகளுக்கான பதிலா உங்க உள்ளுணர்வு ஏற்படும். சோ உங்க உள்ளுணர்வை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். சோ தினமும் உங்களுக்கான நேரத்தை தனிமையிலையோ இயற்கையோடையோ செலவு பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இதுக்காக நீங்க ஒதுக்குனீங்கனாலே உங்களோட உள்ளுணர்வை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்த அந்த 7 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். நிச்சயமாக பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய இந்த 7 அறிகுறிகளையும் உங்களால் கவனிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்த அந்த 7 அறிகுறிகளில் எந்தெந்த அறிகுறிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.